ஆக்ஷன். வெண்ணிலா. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நான் பார்த்துக்கிறேங்க அப்படின்னு சொல்கிற டைலாக்கு அதை நார்மலாக சொல்லியிருக்கணும். ஆனால் அங்கே எனக்குன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நான் பார்த்துக்கிறேங்க. ஆர்யா வயசு. ஆஹா என்னை கூட்டு போல எங்கடா இருக்கீங்க? ஆஹா எங்கள் அப்பா வாங்கி கொடுத்த எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடச்சிட்டாங்களே. ஆஹா சாமி. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இன்னைக்கு நீங்கள் நான் இன்டர்வியூ கூப்பிட்டது வந்து ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா உங்ககிட்ட பேசும்போது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாசிட்டிவ் எனர்ஜி. ஸோ அடுத்தது உங்களுக்கான ப்ராஜெக்ட்ஸ் நீங்கள் ஏதாவது இப்போதைக்கு பைப்லைனில் இருக்கா? யா அஃப்கோர்ஸ் ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது. பட் ஆனால் இப்போதைக்கு அவங்க பேர் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு எப்படி இருந்தால் அவ்வளோ ஆடியன்ஸும் உங்களை வந்து இது பண்ணிட்டாங்க, ரெக்கக்னைஸ் பண்ணிட்டாங்க, உங்ககிட்ட வந்திருப்பாங்க, கண்டிப்பாக செல்ஃபீஸ் அந்த மாதிரி விஷயம்லாம் போயிருக்கும். இதுலேருந்து உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு ஆர்வம், இன்னும் என்ன மாதிரி பண்ணணும், அந்த மாதிரி ஒரு ஐடியாஸ் எப்படி போச்சு உங்களுக்கு அந்த டே? அந்த டே ஆக்சுவலி அதான் அன்னைக்கு நாங்கள் எப்படி 2013 நான் படம் பார்த்துட்டு அன்னைக்கு முழுக்க நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு படுத்தோமோ, அதை விட இன்னும் ஏன்னா இன்னைக்கு நடிச்சிருக்கோம், இன்னைக்கு அந்த கதையை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆஃப்டர் அந்த விஷயம்லாம் முடிஞ்சுட்டு வீட்டில் வந்து உட்காந்து படுத்து பாயை போட்டு படுத்து பேசிகிட்டு இருக்கோம். இதனால் நான் கூட இப்படி தான் கெஸ் பண்ணேன், நீ தான் கொலைகாரன் அப்படின்னு கெஸ் பண்ணேன் அப்படின்னு கதைகளை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். அன்னைக்கு முழுக்க நாங்கள் எனக்கு தெரிஞ்சு தூங்குறதுக்கு மார்னிங் 3 o'clock ஆயிடுச்சு. ஓகே சரி நாங்கள் பேசிகிட்டே இருக்கோம், மணி பார்க்குறோம். அப்புறமும் சரி தூங்கலாம்னு சொல்லி தூங்குறோம். ஆனால் யாருக்குமே தூக்கம் வரல. எங்கள் அண்ணனுக்கும் தூக்கம் வரல, எனக்கும் தூக்கம் வரல. எங்கள் அண்ணனுக்குமே எங்கள் அண்ணன்லாம் பார்த்தீங்கன்னா அவனால் க்யூரியாசிட்டி தாங்க முடியாதுன்றனால டக்குன்னு அவன் மத்தியான ஷோ பார்த்துட்டு வந்துட்டான். எங்கிட்ட யார்ட்டையுமே சொல்லலை, பார்த்துட்டு வந்துட்டான்ற சொல்லலை. சரி ஒர்க்கு தான் போயிருக்கான் அப்படின்னு நினச்சோம். பார்த்தா அவன் மூவி பார்த்துட்டு வந்துட்டான். மூவி பார்த்துட்டு அமைதியாக இருந்துட்டு அப்புறம் தான் நைட் சொல்கிறான், நான் மத்தியானமே ஷோ பார்த்துட்டேன் அப்படின்டா. என்னடா சொல்கிற அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அப்படியே போச்சு. என்னென்னமோ பேசுகிறோம். அது ஒரு மாதிரி சந்தோஷமாக இருந்துச்சு. நிச்சயமா. ஸோ நேயர்களுக்காக வந்து ஒரு 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 சீன் நீங்கள் வந்து மார்கனில் பண்ணியிருக்கிறது, அதாவது அந்த வெண்ணிலாங்கிற கேரக்டர் வந்து உங்கள் மேலே ரொம்ப லவ் ஆகி அவங்க அந்த செயினை உங்களுக்காக கொடுப்பாங்க. ஆக்சுவலி நீங்கள் அவங்க கிட்டேருந்து வாங்கும்போது நீங்கள் உங்கள் ஆளுக்காக யோசிச்சிருப்பீங்க. அந்த சீன் அப்படியே ஒரு நேயர்களுக்காக ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் அப்படியே கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திடலாம். சரி ஓகே. ஸோ இப்போ அந்த வெண்ணிலா கேரக்டர் சொன்ன வேர்ட்ஸை வந்து நான் சொல்கிறேன், நீங்கள் அந்த ரியாக்ஷன் அப்படியே நேயர்களுக்காக அந்த இடத்துல ஃப்ரீஸ் பண்ணிடலாம். கண்டிப்பாக கண்டிப்பாக. கார்த்திக், இது வரைக்கும் மற்றவங்க கண்ணுக்கு வந்து நான் இவ்வளோ அழகாக தெரிஞ்சிருப்பேனான்னு தெரியல, ஆனால் உன் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கேன். ஐ திங்க் ஐ மீன் லவ் வித் யூ. ஹே ரொம்ப சாரி வெண்ணிலா, நான் ஜஸ்ட் ஃப்ரெண்டாக தான் பழகினேன். நீ நினைக்கிற மாதிரி லவ்லாம் இல்லை. ஹே அது ஜஸ்ட் ஃபோட்டோக்காக. உன் ஸ்மைல் கூட தான் நல்லா இருக்குன்னு சொன்னேன். ஓகே இல்லை வெண்ணிலா, நான் உன்னை அப்படி பார்க்கல. தட் வாஸ் வெரி நைஸ், வெரி நைஸ். ஒன் மோர். கிளைமேக்ஸில் அந்த வெண்ணிலாவோட கண்ணில் வந்து என்ன ஒரு பவர் இருக்குன்னா, லைஃப்பில் எனக்கு எதுவுமே கிடைக்கல, இந்த டார்க் ட்ரூத் அப்படின்னு சொல்லி முடிப்பாங்க. அந்த இடத்துல வந்து உங்களோட ரியாக்ஷன் இருக்கும். அந்த ரியாக்ஷன் வந்து நேயர்களுக்கு. ஓகே அந்த கிளைமேக்ஸில் அழுகிறது சொல்கிறீங்களா? ஓகே ஷியோர். அதான் அது வந்து ரொம்பவே ஒரு டஃப்பான ஒரு சிச்சுவேஷன். ஆஸ் அ கேரக்டராக நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, லைக் எமோஷன்ஸ் வந்து உள்ளே கொண்டு வந்து, அண்ட் அட் த சேம் டைம் ஐ ஃபெல்ட் ரியலி கில்ட்டி ஆஸ் அ கார்த்திகா. வெண்ணிலாவை பார்த்து கில்ட்டி ஆயிடுவான். அந்த கில்ட்டி ஆகி அவன் நல்லவ, எனக்கு அவ நல்லா வந்திருக்கணும், அந்த தாட்ஸ் என்னால தான் இப்படி ஆயிட்டாலோ அப்படின்ற அந்த அது ஒன்று. அண்ட் அட் த சேம் டைம் இப்போ அவள் இல்லை, இப்போ அவள் என் கண்ணு முன்னாடி இறந்துட்டா, அவளை ஷூட் பண்ணிட்டாங்க. ஸோ வாட் எவர் அவள் என்ன தப்பு பண்ணியிருந்தா எதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு அவள் நல்லா வந்திருக்கணும் அப்படின்ற அந்த ஒரு தாட்டும், நம்மளை உண்மையிலே லவ் பண்ணாலே விட்டுட்டோமேன்ற ஒரு கில்ட்டி ஃபீல்னஸ். ஸோ அவள் தான் அது, அந்த ஃபீல் தான். ஸோ அந்த ஃபீல் அப்படியே மேஜிக்காக கொண்டு வருவோம். ஒன்றுண்ணா இப்போ ஷூட்டர்லேருந்து போயிடலாமா? ஷூட் பண்ணிட்டாங்க, நான் இதாகிட்டேன். நீங்கள் வந்து ஏதாவது ஒன்று சொல்லுங்கள், அதுலேருந்து அப்படியே வந்துடுறேன். அதுலேருந்து சொல்லுங்கள். ஓகே ரெடியா போகலாமா? ஓகே ஆக்ஷன். வெண்ணிலா
சாரி வெண்ணிலா. ஓகே போதும். நைஸ். இப்போ நீங்க அழற சீன்ஸ்லாம் பண்ணும்போது கிளிசரின் போட்டு பண்ணுவீங்களா இல்லாட்டி அப்படியே நேச்சரா வந்துருமா? அந்த சீன் எடுக்கும் பொழுது அப்படியே வந்துருமா இல்லாட்டி வரல அப்படின்னா அந்த எமோஷன்ஸ்க்காக கிளிசரின்ஸ் யூஸ் பண்ணுவீங்களா? இப்போ ஒரு சில பேர் வாண்டடாக கேட்பாங்க, ட்ரமாட்டிக்காக எனக்கு வந்து இங்கேருந்து கண்ணில் தண்ணி வரணும் அப்படின்ட்டுவாங்க. அந்த இதில் நான் கிளிசரின் யூஸ் பண்ணுவேன். யூஸ் பண்ணுவீங்க. ஓகே. பட் மோஸ்ட்லி எனக்கு ஒரு கொஞ்ச நேரம் விட்டிங்கன்னா கூட நான் அழுதுருவேன். ஐ மீன் அழுகிற மாதிரி எனக்கு அது தெரில. அது வந்து எப்படி வருதுன்றது எனக்கு தெரில. ஒன்ஸ் நான் அதை யோசித்தேன் அப்படின்னா, இப்போ இதையே இந்த சீனை இன்னும் கொஞ்ச நேரம் விட்டுருந்தோன்னு வச்சுங்களேன், நான் இங்கே அழுதுருப்பேன். கண்டிப்பாக இன்னும் அழுதுருப்பேன். ஸோ அந்த மாதிரி தான் டிபெண்ட்ஸ் அப்பான் தட். இப்போ நீங்கள் கேரக்டராக அப்படியே நேச்சுரலாக பண்ணணும் அப்படின்னா அது அழுக வந்துடும் எனக்கு. அந்த சீனில் அந்த ஸ்பாட்டில் எனக்கு அழுக வந்துடும். கொஞ்சம் ட்ரமாட்டிக்காகவும் ஃபிக்ஷனாகவும் இருக்கும் பட்சத்தில் கிளிசரிங் யூஸ் பண்ணி இந்த கண்ணில் தண்ணி வராது அப்படிலாம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் என்னோட பாயிண்ட்டு. ஓகே. இப்போ நம்ம வந்து நேர்கள் கொஞ்சம் எமோஷனலான மூமெண்ட் பார்த்தாங்க, அவங்கள கொஞ்சம் நம்ம வந்து சிரிக்க வைக்கலாம். ஆஸ் அ மிமிக்ரி ஆர்டிஸ்ட் நீங்கள் நிறைய அப்படியே மிமிக்ரி வாய்ஸ் நிறைய பேரை உள்ளே கொண்டு வந்து வெளியில் போகிறீங்க. ஃபர்ஸ்ட்டாக நம்ம யாரை வந்து நேர்களுக்காக சொல்லலாம்? ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து என்னென்னா, பேசிக்காக இப்போ நான் முதல்லாம் மிமிக்ரி பண்ணிகிட்டு இருக்கும்போது ஸ்டேஜில் ஏறினோடனே வந்து கிட்ஸை வந்து நான் அட்மையர் பண்ணுற மாதிரி அவங்களுக்குண்டான விஷயங்களை நான் வந்து பண்ணுவேன். எக்ஸாம்பிள் கார்ட்டூன்ஸ். எஸ் எஸ் எஸ். கார்ட்டூன்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். அதில் நீங்களா வாய்ஸ் கொடுத்துருக்கீங்க? இல்லை நான் எந்த சொல்லிக்கிறேன், எந்த ஒரு சேனல்ஸுக்கும் எந்த ஒரு கேரக்டர்ஸுக்கும் நான் வாய்ஸ் கொடுக்கல. அது வேறு யாரோ பண்ணியிருக்காங்க. நான் ஜஸ்ட் அ மிமிக்ரி. இப்போது பசங்களோட குழந்தைங்களோட இதெல்லாம் பார்க்கும்போது என்ன நம்மளுக்குள்ள அந்த அப்சர்வேஷன் வந்துட்டு இருக்கும்ல, அந்த இதில் நான் பார்த்து கற்றுக்கிட்டது தான். ஓகேவா? ஸோ இதை நிறைய பேர் குழந்தைங்க வாய்ஸ் மிமிக்ரிலேருந்து நம்ம போயிடலாம். கண்டிப்பாக. இந்த வருத்தப்படாத கரடி சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சின்ன குழந்தைங்களா ஸ்கூல்ல இருந்தோடனே ஃபர்ஸ்ட் அதை தான் வந்து ஆர்வமாக பார்ப்பாங்க அந்த வாய்ஸ்க்காக. கண்டிப்பாக. ஸோ அங்கேருந்து போயிடலாம். கண்டிப்பாக. வருத்தப்படாத இன்னும் நான் பண்ணுறேன்னு சொல்லிடுறேன். வருத்தப்படாத கரடி சங்கம் அண்ட் டோரா புஜியில் ஒரு சில கேரக்டர்ஸ் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் 2 பண்ணுறேன். அதுக்கப்புறம் அப்படியே ஒன்று நான் பண்ணலாம். அடே ஐயோ ஜாக்கி சான் வருது. அங்கிள் வந்துருச்சு. சரி ஓகே ரெடி பண்ணலாம். ஆஹா என குட்டு பழைய எக்கடா இருக்கீங்க. ஆஹா எங்க அப்பா வாங்கி கொடுத்த எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடச்சிட்டாங்களே. ஆஹா சாமி, இந்த வேட்டைக்காரனை பார்த்து எவனும் பயப்பட மாட்டான். இந்த காட்டுக்குள்ள ஒரு ரவுண்டு போடாதாண்டி தெரியப்படும். அது குட்டு பையில எங்க வந்தாங்கன்றத பாருங்கடா. ஆஹா வந்துட்டாங்க. நீ என்ன இங்க பாருடா, இந்த வேட்டைக்காரன் மரத்தை வெட்டு போறேன்டா. வாடா வேமா போய் நம்ம காப்பாத்துவோண்டா. வாடா. ஆஹா அந்த குண்டு பையலோட சத்தம் கேக்குது. என்ன பண்றது தெரியலையே. ஆஹா ஓனர் வேற கால் பண்றாரு. ஐயா சொல்லுங்க சாமி. ஐயா இன்னைக்குள்ள உங்களுக்கு மரத்தை நான் வெட்டி அனுப்பிடுறையா. தயவு செஞ்சு இந்த பாயிலாம் பூச்சிய மன்னிச்சிருக்க. என்னையா நாளைக்கு அனுப்புனா சம்பளத்துல காசு பிடிப்பீங்களா? ஐயோ இந்த ஒண்ணு இல்லையா நான் இங்க சொல்லிட்டு இருக்கையா. வச்சிரையா. இந்த ஓனர் வேற இது கொடுக்குறாரு. ஆனா என்ன பண்றாருன்னு தெரியலையப்பா. நீ என்ன அந்த மரத்தை வெட்ட போறேன்டா. அது வேட்டைக்காரு வேமா வாட பிடிப்பண்டா. வாவ். இந்த மாதிரி இந்த டப்பிங் சீன்ஸ் நீங்க பண்றீங்க இல்லையா, குரல். இப்போ 2 கேரக்டருக்கு சேர்த்து நீங்க வந்து வாய்ஸ் கொடுத்துருக்கீங்க. வாய்ஸ் இதுக்கு கொடுத்துருக்கேன். ஆமா, இப்போ நீங்க பேசின கேரக்டர் வந்து ஒரு 2 கேரக்டர் நீங்களே மாத்தி பண்ணிருக்கீங்க. இத வந்து டப்பிங்கா பேசும்போது எப்படி உங்களோட எமோஷன்ஸ் வரும்? இப்போ நீங்க மூவிலயே வந்து டப்பிங் பண்ணீங்க இல்லையா, நீங்க நடிக்கும் போது இருந்த எமோஷன்ஸ் வேற, பட் டப்பிங்னு வரும்போது அந்த சீன் வந்து உங்க கண்ணு முன்னாடி ஓடிட்டு இருக்கும் தியேட்டர்ல, அந்த இடத்துல நீங்க வந்து பேசணும். இந்த அனுபவம் எப்படி இருந்தது? ஆக்சுவலி உண்மை என்னன்னா, பேசிக்கா ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்டா இருக்கும்போது நீங்க ஒரு நடிக்க போறீங்க அப்படின்னா அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஒன்று பண்ணி ஆகணும். அதுவும் டப்பிங்கில். ஓகே. எனக்கு வந்து ஃபஸ்ட் டைம் நான் நடித்த ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு நான் டப்பிங் பண்ணும்போது இந்த ஒரு விஷயத்தை நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். என்னால் அங்கே வந்து என்னோடய வாய்ஸை என்னால் பேச முடியல. கரெக்ட். நான் ஒரு சீன் இருக்குது. என்னென்னா நான் வந்து ஒரு அமெரிக்க மாப்பிள்ளை மாதிரியான ஒரு கேரக்டராக அந்த சீரீஸில் நான் பண்ணியிருந்தேன். ஜஸ்ட் வாங்க எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, ஸோ இப்படி பேசணும். இந்த இடத்துல வந்து எனக்கு என்னன்னா ஃபஸ்ட்டு இது வைக்கிறேன், ஒரு டயலாக் நான் பேசிட்டேன். அடுத்த டயலாக் வந்து பார்த்தீங்கன்னா என்ன அறியாமலே அங்கே வந்து வாங்க எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, என்னடா அஜித் வராரு அப்படின்னு சொல்லி இங்கே டப்பிங் இன்ஜினியர் அவன் கத்துறான். சாரா நான் நார்மலாக தானே பேசுகிறேன், எனக்கே தெரியலடா, என்னன்னே தெரியலடா, எனக்கு ஒரு மாதிரி. ஒரு நிமிஷம் ரிவைண்ட். அஜித் இன்னொரு வாட்டி ஸ்டுடியோக்குள்ளே வந்தால் நல்லா இருக்கும். ப்ளீஸ் கோ அஹெட்.
அது அஜித் சாரா இதுதான் மாட்டிக்கிட்டேன். சரி ஓகே வாங்க, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்க கூட இந்த இன்டர்வியூ பண்றது. அண்ட் இன்னொன்று சொல்லிக்கிறேன், உங்களை வாலி படத்தில் பார்த்துருக்கேன். வாலி படத்தில் நீங்கள் படம் பார்த்தீங்க, அதை நான் பார்த்துருக்கேன்னு சொன்னேன், நடிச்சதை பார்த்தேன்னு சொல்லலை. தல 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 நைஸ் நைஸ் நைஸ். அடுத்தது நெக்ஸ்ட் ஐயோ அடுத்து இருக்க. ஓகே, இப்படி அதேதான் அந்த சிச்சுவேஷன்ல எனக்கு வந்து அது ரொம்ப ஒரு டஃப்பா இப்ப தலை உங்களோட வாய்ஸ் பேசணும்னா நீங்க டப்பிங்ல தலையோட வாய்ஸ் பேசியிருக்கேன். அடுத்து என்னன்னா, அடுத்த டைலாக் என்னன்னா, லைக் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நான் பார்த்துக்கிறேங்க அப்படின்னு சொல்கிற டைலாக்கு. அதை நார்மலாக சொல்லியிருக்கணும். ஆனால் அங்கே எனக்குன்னா, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நான் பார்த்துக்கிறேங்க, ஆரியா வாய்ஸ். என்ன மாமா டப்புன்னு மாமான்னு சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி எனக்கு. ஸோ இப்படி எனக்கு வந்துட்டு இருக்கு. எனக்கு அது வந்து ரொம்ப ஒரு என்னடா பண்ணுறோம், நான் கரெக்டாக தான் பண்ணுறேன்ற. ஆக்சுவலி இது ஆரியாவோட ரியல் வாய்ஸா இல்லை அதுவும் டப்பிங்கா? அது வந்து அவரோட அந்த மாடுலேஷன்ல ஒரு மாதிரி பேசுவாப்ல. இல்லை இப்போ பொதுவாக வந்து பாசன்ற பாஸ்கரன்ல அது ஒரு மாதிரி இருக்கும். மச்சான் வணக்கம் மச்சான், ஏய் என்னடா டப்புன்னு சொல்லிட்டான், மாமான்னு சொல்லிட்டான், இப்படி ஒரு மாதிரி பேசியிருப்பாப்ல. இதுவே அவன் இவன்ல அது வேற மாதிரி பேசியிருப்பாப்ல. என்ன தேனா நக்குனா இனிப்பீங்களோ அப்படின்ற அந்த ஒரு இது இருக்கும். ஸோ இது அந்த மாதிரியான எனக்கு என்ன தெரியல. அது அந்த எனக்கு நான் டப்பிங் பண்ணும்போது இந்த மாதிரியான ஒரு இம்பாக்ட்ஸ்லாம் எனக்கு இருந்துச்சு. அதான் மைண்ட்ல அவங்கலாம் வந்துருவாங்களா டப்பிங்? ஆமா, அது என்னன்னு தெரியல எனக்கு. அது அப்புறம் நான் வந்து அதை ரீகால் பண்ணேன். இல்ல நம்ம அப்படி கொண்டு வரக்கூடாது. நீங்க அப்ப அம்பியா அண்ணியனா ரெமோவா அந்த கேரக்டர் மாறிடுது டப்பிங் குள்ள போகும்போது. டக்கு டக்குன்னு ஒரு மாதிரி மாறிடுது. ஒண்ணுமே புரியல எனக்கு. அப்புறம் நான் எனக்குள்ள நான் சொல்லிக்கிட்டேன், திஸ் இஸ் மிமிக்ரி, இது வேற, ஆக்டிங் வேற. ஸோ நீ வந்து ரெண்டையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காத. ஃபர்ஸ்ட் உனக்கு அந்த மைண்டை கொண்டு வா, இது வேற அது வேற அப்படின்ற மைண்டை கொண்டு வா அப்படின்னு சொல்லி எனக்குள்ள நான் வந்து பூஸ்டப் பண்ணிட்டு, ஸோ அப்புறம் நெக்ஸ்ட் டப்பிங்கில் வந்து யூஸ்வலாக நான் என்ன பேசியிருக்கனோ அதை நான் பேசிகிட்டு இருந்தேன். எந்த ஒரு ஃபார்மட்டும் வரல. ஒரு சில இடங்களில் கேரக்டர்ஸ் நீட் இருந்துச்சு அப்படின்னா நான் அங்கே மாற்றி பண்ணுவேன். மற்றபடி யூஸ்வலாக பண்ணும்போது அது அப்படி இருக்கும். இதுதான் என்னோட சேலஞ்சிங் ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஒரு இடத்துல. வேற யாருக்காவது ஹீரோஸ்க்கோ, அது சீரியலாக இருக்கட்டும், அதாவது டிவி சீரியலாக இருக்கட்டும், இல்லை சினிமா இருக்கும், ஹீரோஸ்க்கோ இல்லை ஏதாவது ஒரு கேரக்டருக்கோ நீங்கள் வாய்ஸ் கொடுத்துருக்கீங்களா? இல்லை, நான் ஆக்சுவலி அதை தான் எந்த ஒரு யாருக்குமே நான் வாய்ஸ்லாம் பெருசாக நான் கொடுத்ததில்லை. ஐ மீன் ஒரு நார்மலாக ஏதாச்சும் ஒரு ஷார்ட் ஃபிலிம்ஸுக்கு ஆள் வரல அப்படின்னா அவங்களுக்கு நான் கொடுத்துருக்கேனே தவிர அஃபிஷியலாகவும் எதுக்காகவும் நான் எந்த ஒரு வாய்ஸும் இது வரைக்கும் நான் கொடுத்ததில்லை, யாருக்கும் கொடுத்ததில்லை. நான் ஜஸ்ட் என்னோட இதுதான் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் ஈவன் அந்த கார்ட்டூன்ஸ் கூட பார்த்தீங்கன்னா நான் அதை அப்சர்வ் பண்ணி பண்ணது தான். ஸோ எதுவுமே நான் வந்து அஃபிஷியலாக பண்ணலை. மேபி ஏதாச்சும் ஒரு ப்ராஜெக்ட் ஃபியூச்சரில் யாராவது கூப்பிட்டாங்கன்னா நான் போய் பண்ணுவேன். ஓகே, நம்ம இப்போ விஜய் சேதுபதி சார் கூட இன்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ செட்டுக்குள்ளே இப்போ சடனாக விஜய் சேதுபதி சார் வந்துட்டாரு. டக்கு டக்குன்னு எடுக்கிறீங்க. சரி, ஓகே. ஆக்சுவலி அதான் விஜய் சேதுபதி சார் வந்து நார்மலாக இந்த இன்டர்வியூ வந்திருந்தா எப்படி பேசியிருப்பாரு. எஸ், அங்கே வந்து எந்த ஒரு சினிமா தன்மை இல்லாமல் ஒரு ரியாலிட்டியில் பேசியிருப்பாரு. ஸோ அப்படி ஒரு ஸ்லாட்டில் எடுத்துக்கலாம். ஓகேவா? ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இன்றைக்கி நீங்கள் நான் இன்டர்வியூ கூப்பிட்டது வந்து ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா உங்ககிட்ட பேசும்போது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பாசிட்டிவ் எனர்ஜி வருது. பல பேர் இன்னமும் சொல்லுவாங்க, இதெல்லாம் பேசுவாங்க, பட் ஆனால் எனக்கு வந்து உங்கள்கிட்ட பேசும்போது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி தான் வருது. ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். என்ன விஜய் சேதுபதி சார் இன்னைக்கு ஏதாவது நீங்க வந்து கம்மியா பேசணும்னு சொல்லி நினைச்சிட்டீங்களா? சீக்கிரம் பேசி முடிச்சிட்டீங்க. டக்குன்னு பேசும்போது எனக்கு அது இதாக இருந்துச்சு. இது வரைக்கும் பேசணுமா, நம்ம நீட்டாக போட்டுடலாம் அப்படின்றனால அப்படி நீட்டாக வச்சிட்டேன். வெரி குட். அடுத்தா நம்ம இடத்து ஷூட்டிங் ஸ்பாட்ல பார்த்தா கமலஹாசன் சார் என்ட்ரி பண்ணியிருக்காரு. சார் வணக்கம், வாங்க, எப்படி இருக்கீங்க சார்? மிகவும் பெருமையாக இருக்கிறது. எனக்கு என்ன பெருமையாக இருக்கிறது என்றால், கமல் சார் வாய்ஸ் வந்து இப்படி பண்ணி தான் நான் மேனேஜ் பண்ணிகிட்ருக்கேன் ஊர் முழுக்க. அதையும் இங்கே மேனேஜ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா அந்த லெஜண்ட்டை மாதிரி பண்ணணும்னு நினைக்கும் போது ஐ வில் பி ரியலி ஹாப்பி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நன்றி, வணக்கம். இதுக்கு மேலே எனக்கு என்ன சொல்கிறது? இனிமேல் லைஃப் தக் லைஃப் தான் போல இருக்கேன். ஓகே, that was nice. கொடுத்தனால அப்படி ஆயிருச்சு. ஓகே, வேற ஏதாவது ஃபீமேல் வாய்ஸ் எடுப்பீங்களா? ஃபீமேல் வாய்ஸ்னு சொன்னோன்னா எனக்கு என்னோட மிமிக்ரி டயத்தில் வந்து நிறைய பேர் இந்த வாய்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்பாங்க. ஓகே, யாருன்னா ஒன் ஆஃப் த அயன் லேடின்னு சொன்னோன்னே உங்களுக்கு ஒருத்தங்க ஞாபகம் வந்திருப்பாங்க. புரட்சி தலைவி, நமது டாக்டர் மாண்புமிகு நம்ம முன்னாள் முதலமைச்சர் அம்மா ஜெயலலிதா அம்மாவோட வாய்ஸ் வந்து நான் பண்ணுறேன். நீங்கள் பாருங்கள். அனைவருக்கும் வணக்கம்.
நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் நான் வெற்றி பெற்றேன் என்று கூறினால் அது மிகையாகாது. நாம் அனைவரும் வெற்றி பெற்றோம் என்று கூறினால்தான் அது மிகையாகும். ஏனெனில் மக்களாகிய நீங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வெற்றி பெற செய்தீர்கள். இது தனி ஒரு மனிதனுக்கு கிடைத்த வெற்றி அல்ல, நாம் அனைவருக்கும் கிடைத்த வெற்றி. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நாமம் வாழ்க, அண்ணா நாமம் வாழ்க. மக்களால் நான், மக்களுக்காகவே நான். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வந்து அம்மாவோட டயலாக்ஸ் கேட்கும்போது உண்மையிலே இட்ஸ் அ குட் ட்ரை, ரியலி ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இதே மாதிரி ப்ரொஃபஷ்னலாகவும் உங்களோட கரியர் வந்து அடுத்தடுத்த லெவல் அப்படி போகணும் அப்படிங்கிறது தான் எங்கள் எல்லாரோட ஆசையும். அதுக்கான வாழ்த்துக்கள். நெக்ஸ்ட் உங்கள் கையில் இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ், ஏன்னா மார்கனுக்கு அப்புறம் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல ரெக்கக்னிஷன் இருக்குது. ஸோ அடுத்தது உங்களுக்கான ப்ராஜெக்ட்ஸ் நீங்கள் ஏதாவது இப்போதைக்கு பைப்லைனில் இருக்கா? யா, அஃப்கோர்ஸ் ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது. பட் ஆனால் இப்போதைக்கு அவங்க பேர் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ அதனால் ஆனால் நல்ல ஒரு வெஞ்சர் தான். ஐ மீன் எப்படி சொல்கிறது, நல்ல ஒரு ப்ரொடக்ஷன்ஸ் தான். ஸோ அவங்க வந்து இப்போ ஷூட்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இது வந்து என்னென்னா இந்த மார்கன் மூவி பார்த்ததுக்கப்புறமும் கிடைச்ச ஒரு வாய்ப்புன்னு சொல்லலாம். அண்ட் அதுக்கப்புறம் இப்போ எல்லாமே நிறைய பேர் இப்போ தான் தொடர்ந்து எனக்கு கால் பண்ணிகிட்டு இருக்காங்க. லைக் இங்கே இந்த ப்ரொடக்ஷன்ஸாக இருக்கட்டும், அந்த ப்ரொடக்ஷன்ஸாக இருக்கட்டும். ஸோ இது எல்லாமே வந்து இப்போதைக்கு ஸ்டார்டிங்கில் தான் இருக்குது. ஆனால் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் தான். ஸோ எல்லாமே பார்த்துட்டு, ஐ மீன் மூவி பார்த்துட்டு அந்த கேரக்டரைசேஷன், கார்த்திக் இந்த பையன் யாருப்பா கூப்பிடுங்கப்பா, ராஜாராம் சரி பண்ணியிருக்கானா, சரி எங்கேயா கூப்பிடுங்கப்பா அப்படின்னு சொல்லி இப்போ தான் தொடர்ந்து வந்துட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் ஸ்டார்டிங். ஐ மீன் ஸோ இதை நான் வந்து ஸ்டார்டிங்காக தான் பார்க்குறேன். நைஸ். இப்போ வந்து சினிமாவில் நீங்கள் அதுக்கு முன்னாடியே வந்து விஜய் டிவியில் ஆஹா கல்யாணம்னு சொல்லி இப்போ கொஞ்சம் பாப்புலராக போயிட்டு இருக்கு ஒரு சீரியலில். அதில் ஒரு கேரக்டர் அப்படி என்னன்னா ஹீரோயினோட நீங்கள் வந்து அவங்கள தவறாக யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு கேரக்டர். அதில் பயங்கரமாக அவங்கள கட்டி வச்சு ஹீரோ அடிப்பார். ஸோ அதெல்லாம் எப்படி அந்த கேரக்டர் கேட்கும்போது சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, எடுத்த உடனே நான் வந்து ஒரு பாசிட்டிவ் கேரக்டரில் தான் வந்து உள்ளே போகணும்னு நினைக்கிறேன், ஏன்னா பீப்புள் என்னை பாசிட்டிவாக தான் வந்து ரெக்கக்னைஸ் பண்ணணும். ஆனால் அவங்களுக்கு கிடைச்சதெல்லாம் ஒரு நெகட்டிவ் ரோலு, ஒரு ஏமாத்துற ரோலு, அதே மாதிரி ஒரு காமெடியான ஒரு ஹீரோவா நீங்க வந்து நிறைய யூடியூப் சேனல்ஸ்ல பண்ணிருக்கீங்க. அது வந்து யதார்த்தமா மக்களுக்கு பிடிக்கிற மாதிரி ஒரு யங்ஸ்டர் எப்படி எல்லாம் ஃபீல் பண்ணுவானோ அதெல்லாம் நீங்க கொண்டாந்துருக்கீங்க. அந்த விஜய் டிவியோட அந்த சீரியல் பத்தி ஒரு சின்ன ஆக்சுவலி வந்து அந்த சீரியல் வந்து பண்ணும்போது எனக்கு யார் மூலியமா கிடைச்சிச்சு அப்படின்னா, அங்கே மேக்கப் பண்ணா ஈஸ்வர் அண்ணான்னு சொல்லி ஒருத்தர். ஸோ அதுக்கு முன்னாடி நான் எங்கள் ஆதித்யா சேனல்ஸில் பண்ணும்போது அப்போ மேக்கப் அண்ணா வந்திருந்தார். ஸோ அவர் தான் எங்கே நான் ஒரு ஆடிஷன் நடந்தாலும் ஃபஸ்ட்டு எனக்கு தான் கால் பண்ணுவார். ஸோ இப்படி வந்தது தான் எனக்கு அந்த ரோல். அப்போ என்னோடய மைண்ட் செட் என்னென்னா, நம்ம ஒரு கொஞ்ச நாள் வந்து எதுவுமே பண்ணாத மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஈவன் ஷூட்ஸே போயிட்டு இருந்தாலும் சம்வாட் ஏதோ ஒன்று நம்ம இதை யூஸ்வலாக ஒன்று பண்ணிகிட்டு இருக்கோம், பட் ஏதோ ஒன்று பண்ணணுமே அப்படின்ற அந்த ஒரு சேலஞ்சிங் வேணும் அப்படின்றதுக்காக நான் அந்த கேரக்டர் வந்து ஓகே ஃபைன், பாசிட்டிவாக நெகட்டிவாக தான் கிடையாது, கேரக்டர் கொடுக்குறீங்களா, நடிக்கிறேன்னா எத்தனை நாள் வரும் அப்படி தான் கேட்டேன். ஸோ சீரியல் பேட்டர்ன் அஃப்கோர்ஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகும். நீங்கள் இப்படி ஒரு ஃபாஸ்ட் ஒரு ரவுண்டு வரைகிறீங்க அப்படின்னா சீரியலில் இப்படி போகும். ஸோ இந்த சர்க்கிள் இருக்கும். ஸோ அதில் வந்து பட்டு 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 பட்டுன்னு அப்படியே சரவடி மாதிரி வடிச்சுக்கிட்டே போவாங்க. ஸோ அதுதான் ஒரு அந்த ஷூட், அந்த டோட்டலி 1 வீக் உண்டான எபிசோட் அந்த ஷூட் பண்ணது 2 நாள்லேயே முடிச்சிட்டாங்க. ஸோ அப்போனா எந்த அளவுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக போயிருக்கோம்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஸோ அதுதான் அப்படி தான் வந்துச்சு. அதில் வந்து எனக்கு நான் லேர்ன் பண்ணிக்கிட்டது என்னென்னா, மௌனிகா மேம் அஃப்கோர்ஸ் நீங்கள் அந்த சீரியலில் பார்த்துருப்பீங்க. அவங்க வந்து என்னை ஆக்சுவலி நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்கக்கிட்ட நான் இன்ட்ரடியூஸ் ஆகிக்கலை. ஜஸ்ட் லைக் ஐ மீன் நம்ம பேசுவோம், லைக் அப்படி தான் இருப்போம். ஆனால் மேம் வந்து என்கிட்ட ஒரு விஷயம் பார்த்து பாராட்டினாங்க. யூ ஹாவ் அ குட் ஆக்டிங் ஸ்கில் மேன், ப்ளஸ் உங்ககிட்ட வந்து அந்த அப்சர்வேஷன் இருக்குது, நீங்கள் சொல்லி நடிக்கிறீங்களா, நல்லா பண்ணுறீங்க அப்படின்னாங்க. தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு. எனக்கு அப்படியே ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட் அவங்க எனக்கு வந்து ஒரு யாரும் டப்புன்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் எனக்கு கிடச்சிச்சு. நானும் ஓகே தேங்க்யூ மேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒரு ஹாப்பினஸில் இருக்கேன். அப்புறம் என்கிட்ட மேம் வந்து என்கிட்டே பேசுகிறாங்க, என்கிட்ட வந்து உட்காடுறாங்க, என்கிட்ட பேசுகிறாங்க, என்னென்ன பண்ணிகிட்ருக்கீங்க, ஏது பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொல்லி என்னை விசாரிக்கிறாங்க. டோட்டலி எனக்கு இன்னும் அப்படியே ஒரு மாதிரி ஒரு ஹாப்பினஸ் வந்துருச்சு. ஓகே ஃபைன், வாட் எவர் இஸ், நம்மளுக்கு வந்து ஏதோ ஒரு சம்வாட் ஏதோ ஒன்று இருக்குது. ஈவன் டேரக்டர் சாருமே அப்படி தான் முடிச்சதுக்கப்புறம் நல்லா பண்ணுறடா தம்பி, உனக்கு வந்து இந்த இதில் என்னால் ஒரு சின்ன கேரக்டர் தான் கொடுக்க முடிஞ்சிச்சு, ஆனால் ஃப்யூச்சரில் உனக்கு வந்து இங்கே இல்லைனாலும் ஏதோ ஒரு இடத்துல உனக்கு பெருசாக ஒன்று வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ அதை நீ பண்ணு கண்டிப்பாக அப்படின்றது. இப்போ நம்ம அந்த இடத்துல வந்து யார் சொல்லுவான்றது எனக்கு தெரில. நீங்கள்
அதை நான் எடுத்துக்கிட்ட விதம் என்னென்னா அது ஒரு பாசிட்டிவ் நோட்டாக தான் எடுத்துக்கிட்டேன். ஸோ எனக்கு அந்த த்ரூ அவுட்டாக நான் பண்ணதுக்கு உண்டான ரீசன் என்னென்னா, ஏதோ ஒன்று பண்ணுவோம், கொஞ்ச நாள் ஒரு சேலஞ்சிங்காக பண்ணுவோம், அப்படி எடுத்து தான் பண்ணேன். மற்றபடி பாசிட்டிவாக நெகட்டிவா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி நான் எதுவுமே யோசிக்கல. ஈவன் நான் நெகட்டிவ் கேரக்டர்ஸ் பண்ணும்போது அதையும் நிறைய பேர் லைக் பண்ணியிருக்காங்க. ஆமாம், ஒரு சில வில்லன்ஸை தான் நம்ம வந்து லைக் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி எனக்கு சொன்னவங்க என்னென்னா, நான் அங்கே வந்து ஆன்டகனைஸாக ப்ளே பண்ணாலுமே தே ஃபெல்ட் ரியலி என்ஜாய்ட் த மூவி. ஸோ அப்படியே இருந்திருக்கு. நான் யூடியூப் சீரீஸ்லையும் சரி ஒரு சில இடங்களில் நான் பண்ணியிருக்கேன். அது நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போயிருக்கேன் எனக்கு. நிச்சயமா. இப்போ நம்ம சத்யராஜ் சார் எடுத்துக்கிட்டோம்னா அவர் ஃபர்ஸ்ட் வில்லனா தான் வந்து ஆமாம் ஆமாம் அந்த ஃபேஸ் தான் எல்லாருக்குமே பிடிக்கும். சரத்குமார் சார் அவர் வந்து வில்லனா வந்து அந்த ஃபேஸ் பிடிச்சு அப்புறமா ஸ்லோலி வந்து அவங்களாம் ஹீரோ ஆனாங்க. ஆமாம் ஆமாம் அதே மாதிரி வந்து கூடிய சீக்கிரம் ராஜாராம் உங்களுக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு கரியர் பார்த்து அமையணும் அப்படின்னு சொல்லி ஐவிஎன் சார்பாக நாங்கள் விஷஸ் தெரிவிச்சுக்கிறோம். இவ்வளோ நேரம் நேயர்களுக்கு ஒரு லைவ்லியா உங்களோட செட்டில் நடந்த அனுபவத்தையும் அதே மாதிரி நீங்கள் இதுக்கு எவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்கீங்க, இப்போ எந்த அளவுக்கு வந்திருக்கீங்கன்னு சொல்லி நேயர்களுக்கு அழகாக ஒரு தொகுப்பு கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் உங்களே நான் சொல்லிக்கிறேன், லைக் என்னை கூப்பிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கும் நிறைய விஷயங்கள் நல்லது நடக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன். அண்ட் மக்களுக்கும் நல்லது நடக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.